ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. காலையில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நைட் ஷிஃப்ட்டுங்க, டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டார். வந்ததும் குட்டி பையன் வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவங்க அப்பா வந்து இந்த சிப்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து கொடுத்தாரு. அதை வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லி ராவடி பண்ணிகிட்டு இருந்தான். குட்டி பாப்பா வந்து கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. எடுத்து ஃபில் பண்ணலான்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். நான் ஃபில் பண்ணுறமான்னு சொல்லிட்டு பாதி கீழே கொட்டவும் மேலே கொட்டவும் கொட்டிகிட்டு இருந்தாங்க. சரி, ஏதாவது ஒன்று பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி வந்து சுண்டல் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கருப்பு சுண்டல் இருக்கும் இல்லைங்களா, அதில் அப்படியே ஒரே சாதமாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தேவையான பொருளெல்லாம் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இந்த மாதத்துக்கு தேவையான கிராசரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க. அதெல்லாம் குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டுட்டு தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டுங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்கள ஸ்கூல் கிளப்பி விட்டலான்னு சொல்லிங்க சாதம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்கள குளிக்க வச்சு தலையெல்லாம் சீவி விட்டு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறங்க வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. சரி, வெளியே வந்து விளையாட விட்டுட்டு கொஞ்சமாக ஊட்டி விடலான்னு சொல்லிங்க குழந்தைங்கள வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. குழந்தைங்க வந்து ஒரே இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டினோம்னா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சம் அப்படியே வெளியே அவங்க விளையாட்டு போக்கிலே ஊட்டி விட்டோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. பெரிய பாப்பா வந்து எப்பயுமே சாப்பாடு ஓரளவுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் சின்ன பாப்பாவும் நம்ம குட்டி தம்பியும் சாப்பாடு ஊட்டங்காட்டி போதுன்னு ஆயிருங்க. நம்ம பாப்பா 2 பேத்துக்குமே முடி நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. இப்போ பேபி ஸ்கூல் தாங்க போயிட்டுருக்காங்க. பேபி ஸ்கூல் போகிறப்பயே பெயின் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக வந்துடுதுங்க. நம்ம டெய்லி பார்த்து விடுற மாதிரி இருக்குங்க. அதனால் ஹேர் கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லி மிஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாட்டையே சொன்னேன், சரி பண்ணி விட்டுருனா பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன எப்படியோ 1 வீக்குள்ளே பண்ணி விட்டுருவேன்னு நினைக்கிறேங்க. இந்த பண்டிகை நம்மளுக்கு கொஞ்சம் வருதுங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பாப்பாவுக்கு வந்து பாப்கட் மாதிரி ஏதாவது ஒன்று வெட்டி விட்டுறலாங்க. ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் இவங்களோட அலப்பறை பாருங்கள். இப்போ தான் பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க பால் விளையாட நம்ம பின்னாடியே போய் சாப்பாடு ஊட்டுற மாதிரி இருக்குங்க. குட்டி பையனை வந்து இப்படி விளையாட வச்சு சாப்பாடு ஊட்டினோம்னா நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டுக்குவோம். இல்லைனா மொபைல் போட்டு கொடுக்கணுங்க. இது ஏதாவது ஒன்று பண்ணால் தான் காலையில் குட்டி பையனுக்கு சாப்பாடு ஊட்டி ஸ்கூல் கிளப்பி விட முடியுங்க. சாப்பாடு ஊட்டும் போதுங்க அவங்க பெரிய அக்கா சாப்பாடு சாப்பிட்டா தான் அவனும் வாங்கிக்குவான்னு சொல்லிட்டுங்க அக்காவுக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறான் பாருங்கள். அவள் ஃபஸ்ட்டு ஆப்பு வாங்கிட்டா தான் குட்டி பையனும் ஆப்பு வாங்கிக்கிறாங்க. அப்படி நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு எப்படியே சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாச்சுங்க. இன்றைக்கி எங்கள் மிஸ் வந்தாங்க, அதனால மிஸ் கூடயே அமுச்சு விட்டாச்சு. நம்மளோட 3 குட்டீஸும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் வீடு ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ரொம்ப சைலண்ட்டான வீடு. வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் பாருங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இனிமேல் தாங்க எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும். சுண்டல் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்க. தக்காளி சாப்பாடு எப்படி செய்வோமோ அதே மாதிரி எல்லா பொருளையும் தாளித்து விட்டு அதை சுண்டல் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதம் வாங்கின மல்லிகை செலவெல்லாம் எடுத்து வைக்கணுங்க. எங்களுடைய குலதெய்வம் கோயில் பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த குலதெய்வம் கோயில் பண்டிகைப்போ நாங்கள் வந்து கெடா வெட்டலைங்க. ஒரு 5 நாள் தள்ளி வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு மாரியை வந்து பூ போட்டிருந்தாங்க. அந்த மாரியை வந்து பூ போட்டப்போ கெடாய் வந்து வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. இந்த வீடியோ போன வாரம் எடுத்த வீடியோங்க. அதை வந்து எடிட் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெள்ளிக்கிழமை வந்து பொங்கல் கொண்டு போய் கோயிலில் வச்சுட்டு வந்துட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து கெடா விருந்துங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தாங்க வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து மாத சம்பளங்கிறதுனால எப்பயுமே சேலரி போட்டதும் லிஸ்ட் எழுதி என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே லிஸ்ட் எழுதி வாங்கிடுவேங்க. எப்பயுமே ஒரு 2 மாதத்துக்கு தேவையான பொருளாட்டுமே வாங்கிடுவேன். அந்த பொருள் வந்து எது மீதி இருக்கோ அந்த பொருள் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அடுத்த மாதத்துல வந்து லிஸ்ட்டு போட்டு வாங்கிடுங்க. இப்போ லிஸ்ட்டு போட்டு வாங்கி ஒரு 2 மாதத்துக்கு பக்கமாக வச்சுங்க. இப்போ தான் ஃபுல்லாக எல்லா பொருளுமே தீர்ந்துருச்சு. எல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் அமௌண்ட் வந்து இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகும். பொருள் வந்து கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்து நம்ம லிஸ்ட்டு போட்டோன்னா நம்ம பொருள் வாங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. எப்பயுமே நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வீட்டில் இருந்தால் டக்குன்னு எடுத்து சமைச்சிடலாங்க. மாத சம்பளத்தினால மாத கடைசியில் கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் வந்து ரொம்ப டைட் ஆயிரும். அந்த டைமில் நம்மளுக்கு ஏதாவது பொருள் தேவைன்னா கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க. அதனால் மாமா சம்பளம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே என்னென்ன பொருள் வேணுமோ லிஸ்ட்டு போட சொல்லிடுவாருங்க. நான் லிஸ்ட்டு போட்டேன்னா மாமா வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவாருங்க. கெடா விருந்து வரதுனால கெடா விருந்துக்கு மிளகுப்பொடி அரைப்போம் இல்லைங்களா, அது எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. அதையும் எல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக வறுத்து எல்லாம் க்ளீன் பண்ணுங்க. நல்லா நிறையா வேலை இருக்குங்க. மசாலா ஐட்டம் ஃபுல்லாக தீர்ந்துருச்சு, அதுவுமே எல்லாம் வாங்கியாச்சுங்க. கெடா விருந்து செய்கிறதுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரைப்போம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கியிருக்கேங்க. அதையும் எடுத்து ஒரு தனியாக வச்சிட்ருக்கேங்க. மீதி இந்த பருப்பு உப்பு இதெல்லாமே எடுத்து தனியாக வச்சிட்ருக்குங்க. உப்பு எப்பயுமே வீட்டில் தீராத மாதிரி பார்த்துக்கணுங்க. உப்பும் மஞ்சத்தூளும் எப்பயுமே வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. அது இருந்தால் கொஞ்சம் மகாலட்சுமி வீட்டில் குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பொருள் மட்டும் தீராத பார்த்துக்கோங்க.
நம்ம வீட்டில் குட்டீஸ் 3 பேர் இருக்கிறதுனாலங்க ஸ்நாக்ஸ் எந்த டைம் வேணாலும் வேணும்னு கேட்பாங்க. வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளில் வச்சு செஞ்சு தரணும் இல்லைங்களா, அதுக்கு தேவையான பொருளும் லிஸ்ட் போட்டு வாங்கி வச்சுருக்கேன். அவங்க கேட்குறப்ப செஞ்சு கொடுத்துர்லான்னு சொல்லிங்க. குடல் வந்து அதிகமாக வாங்கி கொடுக்க மாட்டேங்க. ஏதோ ஒரு அப்போ வாங்கி கொடுத்து ஸ்நாக்ஸே சுத்தமாக இல்லை திடீர்னு வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து வாங்கி கொடுத்துருவேன். இந்த சின்ன உளுத்தம்பருப்பு வந்துங்க ரோட்டில் வந்து கொண்டு வருவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மாவு ரொம்பவே நல்லா உதிரியாகவும். ஒரு அண்ணா வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒரு டைம் வருவாங்க. அதுவும் அந்த கொண்டக்கடலையும் வாங்கிட்டு வருவாங்க. அது வந்து ஒவ்வொரு கிலோ வாங்கி வச்சுருக்கேங்க. இது வந்து சக்ரா கோல்டு இப்போ தாங்க புதுசாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் எப்பயுமே 3 ரோசஸ் தாங்க யூஸ் பண்ணுவோம். இந்த டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி மாற்றிருக்கேங்க. போன மாதம் வாங்கின மளிகை செலவு இன்னும் அந்த டப்பாலில் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. அதெல்லாம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் கழுவி வெயிலில் கமுத்தி முடிச்சதுக்கப்புறங்க ஈரெல்லாம் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குங்க. நிறைய பாக்ஸ் வந்து காலியாகவும் இருக்குங்க. அந்த பாக்ஸில் எல்லாமே ஃபில் பண்ணி வைக்கணுங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்பயே நம்ம எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம நீட்டாக கொட்டி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இந்த வெள்ளை கலர் பாக்ஸாக இருக்கிறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் லைட்டாக அழுக்குப்பட்டாலும் அப்படியே தெரியுதுங்க. அதனால் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கி முடிக்கணுங்க. நம்ம வீட்டில் செல்ஃபெல்லாம் இல்லைங்க. இது மாதிரி 2 ஸ்டாண்டு தாங்க அடித்து பக்கத்தில் எல்லாம் பொருள் வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்கறதுக்காக வச்சுருப்பேன். அதுவும் ஃபுல்லாக எல்லாம் காலி ஆயிடுச்சு. இந்த வேலையெல்லாம் முடித்து வீட்டில் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காத அடுத்த வேலை தொடர்ந்து போயிட்டே இருக்குங்க. நான் எப்பயுமே வேலை செய்கிற இடத்துல மொபைல் கொண்டு போய் வச்சு ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது ஒன்று ஆன் பண்ணி விட்டுட்டு கேட்டுகிட்டே வேலை செய்வேங்க. அப்போ தான் வேலை செய்கிற டயர்டே தெரியாது. வேலை செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த அடுக்குமல்லி பூச்செடி வந்து நம்ம வீட்டில் இருக்குங்க. அதில் வந்து பூ வச்சுருக்கு. 2 பூ 3 பூ தாங்க பூக்குது. ஆனால் பயங்கர மணமாக இருக்குங்க. இது வந்து அடுக்குமல்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பூச்செடிங்க. பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க பூக்கும். ஆனால் மணம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. காலையில் வீட்டு வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரங்க ஆட்டுக்கு போய் பில்லெல்லாம் கொண்டாந்து முடிச்சிட்டோன்னா ஈவினிங் வரைக்கும் ஆட்டுக்கு பிரச்சனையே இல்லைங்க. பில்லு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி வச்சோன்னா ஆடு வந்து வயிறு நல்லா ஃபில் ஆயிரும். ஏன்னா இப்போ வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பில்லு ஃபுல்லாக எல்லாம் காஞ்சி போச்சு. ஆட்டுக்கு வந்து அந்தளவுக்கு நல்ல பில்லே கிடைக்கிறது இல்லைங்க. வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிலையும் ஆட்டை ஃபுல்லாக அவுத்துட முடியாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பில்லு இழுத்துட்டு வந்து போட்டு தண்ணி வச்சிட்டோன்னா ஆடு வந்து நல்லா ஃபுல்லாக வயிறு நப்பிக்குதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அவ்வளோ பயமாக இருக்குங்க. அவ்வளோ வெயில் அடிக்குது இப்போல்லாம். பில்லு இழுத்தாந்து போட்டதுக்கப்புறங்க கொஞ்சம் நேரம் டயர்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சுங்க. நம்ம வீட்டுக்கிட்ட முன்னாடி வந்துங்க கொஞ்சம் மரம் இருக்கிறதுனால தெரிவிக்கலைங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு மரம் கூட இருக்காதுங்க. இது மாதிரி வெய்ய காலம் வந்துருச்சுன்னா பயங்கர வெயிலாக இருக்கும். வெளியே வந்து வரவே முடியாது. நம்ம வீடு இருக்கிறது வந்துங்க மேட்டுக்காடுன்னு சொல்லுவாங்க. மேட்டுக்காட்டில் வந்து வெயில் எப்பயுமே பயங்கரமாக இருக்கும். தோட்டம் இருக்கிற இடத்துல கூட கொஞ்சம் நல்லா கூலிங்காக நல்லா இருக்குங்க. ஆனால் மேட்டுக்காட்டில் வந்து காலே வந்து வெளியே எடுத்து வைக்க முடியாதுங்க. ஏன்னா கல்லும் குழியுமா கொஞ்சம் இருக்கிறதுனாலங்க அந்த அளவுக்கு வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் மரத்தில் இருக்கிற இலையை ஃபுல்லாக கொட்டிங்க. இப்போ எல்லாம் புது இலை வச்சுங்க நிறைய பிஞ்சு விட்ருக்குங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே கொத்து கொத்தா அவ்வளோ நெல்லிக்காங்க. நெல்லிக்காய் மரத்துக்கு பக்கத்துலேயே தென்னம்பிள்ளை, அதுக்கு பக்கத்தில் மாஞ்செடி எல்லாமே வச்சு விட்டுருக்காங்க. இது ஃபுல்லாகவே மாமா தாங்க வச்சு விடுவாங்க. அவருக்கு வந்து இது மாதிரி கார்டன் வைக்கணும்னா ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி ஏதாவது கார்டன் ஒர்க் பண்ணுறோன்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அவர் அமைதியாக அவர் பாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பாருங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்ட்ஸே மோஸ்ட்லி ரொம்ப கம்மிங்க. வேலைக்கு போகிற இடத்துல ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அது வந்து வேலை செய்கிற இடத்துல மட்டும்தாங்க. வீட்டுக்கு பக்கத்துலலாம் ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லைங்க. வேலைக்கு போவார், வேலை விட்டால் வீடு இப்படி தாங்க இருப்பார். அவர் வந்து வீட்டில் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் தூங்குகிற டைம் வந்தால் தூங்குவாருங்க. இல்லைனா மற்ற நேரத்தில் இது மாதிரி கார்டன் வேலை தாங்க ஏதாவது ஒன்று பார்த்துட்ருப்பாரு. அவருக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும். அவருக்கு அமைதியாக இருக்கணும்னா ரொம்ப பிடிக்குங்க. அவர் வந்து அதிகமாக யார்கிட்டையும் பேசவும் மாட்டார். குழந்தைங்கிட்டையுமே மீடியமாக தான் பேசுவார். அதிகமாக அவர் அந்தளவுக்குலாம் பேசி ஜாலியெல்லாம் இருக்க மாட்டாருங்க. இன்றைக்கி வந்து பாப்பா வந்து ஆஃப் டேவோடு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பாடு வந்து போட்டு வச்சுருக்கேங்க. ஒரே சாதம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு சைடிஷ் ஏதாவது வேணும் இல்லைங்களா. வீட்டில் இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சுங்க சாப்பிட்லான்னு சொல்லி உக்காந்துருக்கேங்க. எங்கள் வீட்டுக்காரர் எப்பயுமே சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டே சாப்பிட்டா தான் அவருக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. அதனால் அவர் வந்து டிவி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் இனிமேல் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாங்க. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லைங்களா. அதனால் குழந்தைங்கள வந்து வீட்டுக்குள்ளாரையே வச்சுருக்கணுங்க.
நம்மளோட சின்ன பாப்பாவும் குட்டி பையனும் தண்ணியில் விட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லானாலும் தண்ணி பிடிச்சி ஊற்றிங்க வீட்டெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தண்ணியில் விளையாடுனா அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்க வந்ததும் பாருங்கள் பேக்கெல்லாம் எங்கே கிடக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ட்ரெஸ் நல்லா சூப்பராக போட்டு போனாங்க. வரும்போது இந்த இடத்துல கிழிஞ்சிருச்சுமா, அந்த அண்ணா ஸ்கூலில் ஒரு அண்ணா பிடிச்சி அதுக்கப்புறம் அறுத்து விட்டுட்டாங்கம்மான்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து இது மாதிரி நெட்டட் ட்ரெஸ் எல்லாம் சின்ன பாப்பாவுக்கு போட்டு விட்டோம்னா அந்த ட்ரெஸ்ஸும் வந்து கிழிச்சு ஒரு வழி பண்ணி அதுக்கப்புறம் தாங்க அவள் வந்து கம்முன்ட்ருப்பா. யாரெல்லாம் இது மாதிரி பனங்கிழங்கு சாப்பிட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வந்து கொஞ்சமாக ஒரு இடத்துல வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து கிழங்கு வந்து நல்லா முத்திருச்சு. அதை வந்து வெட்டி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேச்சு எடுத்தாச்சுங்க. இந்த கிழங்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சத்தும் அவ்வளோ சத்து இருக்குங்க. எனக்கு பனங்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அது நடுவாண்ட குருத்து இருக்கும் இல்லைங்களா, அதை சாப்பிட்றதுக்கு தாங்க மோஸ்ட்லி அந்த கிழங்கு வந்து சாப்பிட்றது. அந்த கிழங்கு சுற்றி உளிச்சோம்னா நார் மாதிரி வருங்க. அதெல்லாம் உளிச்சதுக்கப்புறம் உள்ளே பார்த்தோன்னா அந்த குருத்து மாதிரி இருக்குங்க. அது சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் தாங்க சாப்பிட முடியும். ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்ன துண்டாக உளித்து அந்த நார் மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக எடுத்து வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டு குட்டி பையன் ஸ்கூல்லேருந்து வந்ததும் பாருங்கள் வீட்டெல்லாம் லாக் பண்ணியாச்சு. வீட்டை லாக் பண்ணதும் உடனே அந்த சோப்பெல்லாம் எடுத்து ரயில் போட்டி மாதிரி வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரி ஏதாவது ஒன்று பண்ணுடான்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. இனிமேல் ஒவ்வொரு சோப்பும் தொலைவி எடுக்கிறதுக்குள்ளே சத்தியமாக போதுன்னு ஆயிருங்க. ஒவ்வொரு சோப்பு வந்து சோபா கடியில் கிடக்கும், ஒவ்வொரு சோப்பு சமையல் ரூமில் கிடக்குங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழம்பு மிளகாத்தூளுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் வறுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இந்த வேலையில் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே மணி பார்த்தா 4:30 ஆயிடுச்சுங்க. ஆனால் வெயில் பாருங்கள் எந்த அளவுக்கு சின்ன நல்லா சுள்ளுன்னு அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டுக்கட்டி தரைக்கு போய் ஆடெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஆட்டுக்கட்டி தரையெல்லாம் ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பில்லெல்லாம் போட்டாச்சுங்க. தண்ணி கொஞ்சம் வச்சாச்சு. ஆட்டுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வயிறெல்லாம் நம்பிடுச்சுங்க. குட்டியெல்லாம் பாருங்கள் ரொம்ப டயர்டாகி அது பாட்டுக்கு இப்போ கம்முன்னு படுத்துக்கிட்டாங்க. 5 மணி 5:30 ஆனாதாங்க வெயிலே ஓரளவுக்கு நல்லாவே தனியுது. அது வரைக்கும் வெயில் வந்து நல்லா சுள்ளுன்னு அடிக்குதுங்க. கோழியெல்லாம் பாருங்கள் அந்த வெயிலுக்கு பயந்துக்கிட்டே இன்னும் அந்த சாலைக்குள்ளாரையே இருக்குது. ஒரு கோழி கூட எங்கேயும் வெயிலே போகிறது இல்லைங்க. எனி டைம் இந்த சாலைக்குள்ளார தாங்க கோழியெல்லாம் இருக்குது. அது இல்லை அப்படின்னா அந்த வாழை மரத்துக்கடியில் பில்லு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் பறிச்சுட்டு அங்கே இருக்குங்க. சோளம் வந்து கொஞ்சமாக விதைச்சிருக்கேங்க. சோளக்காட்டில் வந்து தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. அதை வந்து வேற ஒரு கரை வந்து வெட்டி விடணும். அதுக்காக நான் வந்து போயிட்டுருக்கேங்க. பாப்பா தம்பி எல்லாமே வீட்டில் தாங்க இருக்காங்க. மாமா வந்து வீட்டில் இருக்கிறதுனால குட்டி பையன் வந்து பக்கத்தில் படுத்துட்டு ஏதோ பேசிட்டு விளாண்டுட்டு இருந்தான். வீட்டுக்கிட்ட எங்கே நிறுத்தினாலும் சரிங்க ஒரே வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மாமா இப்போ நெல்லிக்காய் மரத்துக்கடியில் வந்து வண்டியை வந்து நிறுத்திடுறாருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பயிரெலாம் காஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு தென்னஞ்செடியிலேருந்து எல்லாமே சுத்தமாக வாடி போச்சுங்க. இப்போ தாங்க ஒவ்வொரு சைடாக ஃபுல்லாக பாய்ச்சி விட்டுட்டு வரோம். இந்த வெய்ய காலத்தில் இந்த கொஞ்சம் மட்டும் பச்சை பசேன்னு இருக்கிறதுக்கு பார்க்கவே கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பச்சை பசேன்னு நல்லா சூப்பராக இருந்திருக்குங்க இந்த இடமே ஃபுல்லாக. இப்போ வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு பில் கூட பச்சை பில் பார்க்கவே முடியலங்க. அந்த அளவுக்கெல்லாம் வறண்டு போச்சு. சொரக்காய் செடியில் வந்து 3 சொரக்காய் இருந்துச்சுங்க. 3 அறுத்து வச்சுருக்கேன். நிறைய சொரக்காய் வந்து அப்படி செடியிலேயே நிறைய முத்து போயிடுச்சுங்க. புதைக்குள்ளே இருக்கிறதுனால எங்கே இருக்குன்னே தெரிலங்க. குச்சி போட்டு நல்லா கிளறி விட்டு பார்த்தா தாங்க தெரியுது. இலை மரப்பில் சொரக்காய் வந்து இருக்கிறதே தெரியல. ஒரு 2 நாள் விட்டோம்னா சொரக்காய் வந்து நல்லாவே முத்தி போயிடுதுங்க. இது நல்லா பெரிய சொரக்காயாக இருக்குங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த சொரக்காய் வந்து முத்துறதில்ல. 3 சொரக்காய் இருந்துச்சுங்க. 3 அறுத்து வச்சாச்சுங்க. தென்னஞ்செடி வாழைச்செடி எல்லாமே வச்சதெல்லாம் ஓரளவுக்கு பெருசாகிடுச்சுங்க. ஒரு 6-7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த சைடு வாழைச்செடி தென்னை மரம்லாம் வச்சு ஓரளவுக்கு நல்லாவே பெருசாகிடுச்சு. இந்த சோளக்காடு வந்து நல்லா அடர்த்தியாக தாங்க வச்சு விட்டுருந்தாங்க. நம்ம வீட்டு கோழியெல்லாம் போட்டு பெரட்டிங்க. காடு வந்து அங்கங்கே சொட்டை சொட்டையாக தெரியுற மாதிரி இருக்கு இல்லைங்களா, கோழி வந்து நல்லா போட்டு பெரட்டி எல்லாம் கிளச்சி விட்டுருச்சுங்க. கொய்யா செடி பாருங்கள் ஒரு சின்ன செடியாக ஒன்று முளைச்சிருக்கு. இந்த குருவியெல்லாம் சாப்பிட்டு விதை போடுறது அங்கங்கே முளைச்சிருக்குங்க. அப்படியே நெட்டாக அப்படியே திருப்பி விட்டோம்னா இந்த காடே ஃபுல்லாக பாஞ்சுக்குங்க. இப்போலாம் அடிக்கிற வெயிலுக்குங்க அந்த வாய்க்காலில் தண்ணி போகுது இல்லைங்களா, அதில் அப்படியே காலை வச்சு ஒரு 5 நிமிஷம் நின்னா போதுங்க. நல்லா குளுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போது 2 டைம் திருப்பி விட்டேங்க. பாதி காடு பாஞ்சிருச்சு. இன்னும் ஒரு டைம் திருப்பி விட்டோம்னா இந்த சைடு ஃபுல்லாக பாஞ்சிருங்க. கால் வச்சு நடந்து போனோம்னா அவ்வளோ கூலிங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த சின்ன வெயில் மட்டும்தாங்க சோளம் வச்சுருக்கோம். மேலே இருக்கிற வெயிலெல்லாம் சும்மா தாங்க இருக்குது. வெங்காயம் போட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு உழவு மட்டும் ஓட்டி விட்டுருக்கேங்க. இன்னும் வேறெல்லாம் எந்த வெள்ளாமே வைக்கலைங்க. ஏன்னா அவரும் டியூட்டிக்கு போயிட்டுருக்காருங்க. 3 ஷிஃப்ட்டு போகிறாரு.
3 ஷிஃப்ட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா அவருக்கும் ரொம்ப டயர்டாயிடுது. காட்டிலே அதிகமாக வேலை செய்ய முடியலங்க. குழந்தைங்களே வச்சுட்டு இப்போ ஆடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையும் பார்த்துட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியலங்க. பெரியவங்க யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து விவசாயம் வந்து நல்லா பண்ணலாம். நாமளா தனியாக பண்ணுறதுனா ரொம்பவே கஷ்டங்க. இந்த வெங்காயம் வச்சு எடுக்கிறதுக்குள்ளாரையே நிஜமாக ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. காட்டில் ஓரமாக வந்து எலுமிச்சை செடி வந்து இப்போ தாங்க வச்சு விட்டுருக்கோம். எலுமிச்சை செடி வந்து காட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்தாலும் சரிங்க, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது உடனே ரியாக்ட் பண்ணிடும். அது வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கொழுமிச்சை மரம் இருந்துச்சுன்னா எலுமிச்சை செடி வைக்கலான்னு சொல்கிறாங்க. நான் வந்து 2-3 இடத்துல வந்து கேட்டேங்க பெரியவங்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொழுமிச்சை செடி இருந்தால் கண்டிப்பாக எலுமிச்சை செடி வச்சு விடுங்க, அது எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து காட்டில் வந்து ஒரு ஓரமாக வச்சு விட்டுருக்கேங்க. தண்ணியெல்லாம் வந்து போட்டு விட்டதுக்கப்புறம் சொரக்காய் எடுத்துகிட்டு இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இன்னும் பூச்செடியெல்லாம் கொஞ்சம் பூ இருக்குங்க, அதெல்லாம் பறித்து எல்லாம் கட்டி வைக்கணுங்க. சொரக்காய் எடுத்துகிட்டு போய் நம்ம கடையில் கொடுத்து காசு வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கொடுக்கறனாலும் கொடுத்துர்லாங்க. சொரக்காயெல்லாம் எடுத்து அந்த வீட்டில் வச்சதுக்கப்புறங்க கொஞ்சம் வாய் சப்புன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு மாங்காய் ஒன்று இருந்துச்சு, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பும் போட்டுங்க நல்லா காரசாரமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். அது சின்ன பாப்பானா இது மாதிரி பண்ணி கொடுத்துட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ